இங்கே பாருங்கள், இது என்ன தெரியுதா? தயிர், பால் ஏடு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா, இங்கே ஒருத்தன் உட்காந்துக்கிறான் பாருங்கள். இவன் வந்து ஒத்த காலன் பையனா பொண்ணான்னு தெரியல எனக்கு. ஒத்த கால் தான் இருக்குது இவனுக்கு. தினம் வந்துடுவான். காலையில் வந்துட்டு அதை பறந்து போகிறான் பாருங்க. அவனை ஏதோ பண்ண போகிறான்னு நினச்சி பறந்து போயிட்டான். இங்கே அவனுக்கு துணையாக இது பொண்ணா பையனான்னு தெரில. இதுவும் இவங்க 2 பேர் முதல்ல வந்துடுவாங்க. இப்படி வச்ச உடனே முதல்ல அந்த ஒத்த காலம் தான் வருவான். இப்போ வந்து வீடியோ எடுக்கும்போது தயங்குறானுங்க, என்னானே தெரியல. இப்போ இறக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, உடனே கிட்ட வந்துடுவானுங்க. அப்படியே ஒரு சூரியன் இருக்கார் பாருங்க. ஒருன்னு சொல்லக்கூடாது, சூரியன் இருக்கார். அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிடுங்க. சாப்பிட்றாங்க பாருங்கள் 2 பேரும். உடனே போயிட்டானுங்க. இது இன்னொரு விருந்தாளி வந்துட்டார். அது அந்த ஜீனில் என்ன இருக்குன்னா, இந்த கவன்கல் வச்சு அடித்த காலம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்க காக்காவுடைய ஜீனில் வந்து அவங்கள நோக்கி நம்ம எதையாவது ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறோன்னாவே அவங்களுக்கு அந்த கவன்கல் அப்புறம் துப்பாக்கி இதெல்லாம் கவனம் வந்துடும்னு நினைக்கிறேன். ஜீன்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் வந்துட்டாங்க பார்த்தீங்களா? தினம் இந்த தயிர்க்காக ஏடுக்காக வந்து இவ்வளோ பேர், இன்னும் நிறைய பேர் வந்துடுவாங்க பாருங்கள். எவ்வளோ பேர் வந்துட்டாங்க. அதில் என்னென்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து அதில் குறிப்பாக அந்த ஒத்தக்காலனுக்கும் இன்னொருத்தன் இருக்கான். அவங்க 2 பேரும் தயிர் பால் ஏடு இது மாதிரி தான் வைக்கணும். அதை தவிர வேறு எதையும் தொட மாட்டானுங்க. ஃப்ரெஷ்ஷாக சூடாக இட்லி வச்சா கூட எடுக்க மாட்டானுங்க. தயிர் வைக்கிற வரைக்கும், தயிர்னா இல்லை பால் ஏடுனா வைக்கிற வரைக்கும் விடவே மாட்டானுங்க. இவ்வளோ பேர் இருக்கானுங்க பாருங்கள். இப்போ நிறைய இடத்துல வச்சுருக்கேன் நான். ஆனால் வீடியோ எடுக்கிறேங்கிறதுனால ஏதோ பண்ண போகிறேன்னு பயந்துன்னு தூர போகிறானுங்க. இப்போ நான் அப்படி தூரம் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, வீடியோ கீழே இறக்கிட்டேன்னா எல்லோரும் வந்துடுவாங்க.